இங்கிலீஷ் ஈஸி தான். உங்களுக்கு சமையல் பிடிக்குமா? அப்போ நீங்க சமைக்கும் பொழுது, நான் இந்த வார்த்தைக்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அதெல்லாம் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க சமைக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்ப நானு இத பண்றேன், அப்ப அத பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணி பழகுங்க. இந்த வார்த்தைலாம் ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும். சமைக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வெரி குட். குக். ஓகே. துருவுறதுக்கு தேங்காய் துருவோம்ல. கேரட் சீவுறது, தேங்காய் துருவுறது அதுக்கெல்லாம் கிரேட். கிரேட்னாக்க சிறப்பான அப்படிங்கிறதுல ஜஸ்ட் துருவுறதுக்கு கிரேட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அடுத்தது தாளிப்பீங்கல்ல, எண்ணெய் ஊத்தி பொரிப்பீங்கல்ல, வறுப்பீங்கல்ல, அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஃப்ரை பண்றது. இந்த எண்ணெய் ஊத்தி ஃப்ரை பண்றதுல ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி பண்ணுனீங்கனாக்கா ஒரு வார்த்தை இருக்கு. நிறைய எண்ணெய் ஊத்தி முங்குற மாதிரி பண்ணுனீங்கனாக்கா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. தெரியுமா? முங்குற மாதிரி நிறைய எண்ணெய் ஊத்தி பண்ணுனீங்கனாக்கா அது டீப் ஃப்ரை. டீப்பா உள்ள போயிட்டு வருதுல்ல, அதனால டீப் ஃப்ரை. அதே கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தாளிக்கிறீங்க அப்படின்னாக்கா, பொரிக்கிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேரு ஷாலோ ஃப்ரை. ஷாலோ ஃப்ரை. ஓகே. அப்புறம் சமைக்கும் பொழுது கடுகு போடுறீங்க. கடுகு வெடிக்குமா? வெடிக்கிறதுக்கு என்ன பேரு? பாப். அதனால அது பேர் பாப்கார்ன். வெடிச்சு வருது இல்லையா, அதனால பாப்கார்ன். பாப். வெடிக்கிறதுக்கு என்ன? பாப். கரெக்ட். அடுத்தது தாளிக்கிறதுக்கு இந்த ரசம் எல்லாம் தாளிச்சு ஊத்துவோம். கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணி தாளிச்சு ஊத்துறது. அந்த மாதிரி தாளிச்சு ஊத்துறதுக்கு என்ன சொல்லுவோம்? சீசன். சீசன். சட்னி எல்லாம் அரைக்கிறது தனி, மறுபடியும் தாளிச்சு அதுல கொட்டோம் இல்லையா, அதுக்குதான் சீசன் அப்படின்னு சொல்லணும். ஓகே. அடுத்த வார்த்தை. அடுத்தது துண்டு துண்டா வெட்டுறதுக்கு மின்ஸ். மின்ஸ் அப்படின்னா கொஞ்சம் துண்டு துண்டா பீஸா வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்த வார்த்தை வாட்டுறதுக்கு, இந்த சிக்கன் எல்லாம் வாட்டுவாங்கல்ல, கத்திரிக்காவெல்லாம் சம்டைம்ஸ் வாட்டி சமைப்போம். அந்த மாதிரி வாட்டுறதுக்கு கிரில். கிரில். யா, கிரில் சிக்கன் அது மாதிரி. அடுத்த வார்த்தை மாவெல்லாம் பிசைவோம்ல, சப்பாத்தி பூரி எல்லாம் செய்யறதுக்கு. அந்த மாதிரி பிசைறதுக்கு என்ன சொல்லணும்? நீடு. KN வந்தாலும் K சைலண்ட்னு சொல்லியிருக்கிறேன். நீடு. நீட்னா மாவு பிசைறது. அடுத்தது மாவு பிசைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிப்போம் இல்லையா, குட்டி குட்டி உருண்டையா பிடிப்போம்ல, அதுக்கு பேரு தட் இஸ் இல்லாட்டி மாவாவே அந்த உருண்டையா வைக்கிறீங்க அந்த மாவை அப்படின்னாக்கா அதுக்கு பேரு மேக் டோ. டோ மேக் பண்றோம். அதனால அந்த மாவா இருக்கிறத, தூள் மாவா இருக்கிறத பிசைஞ்ச மாவா மாத்துறது பேர் தான் மேக் டோ. ஓகே. நீடு பண்ணி டோ பண்ணி வைப்போம். ஓகே. அடுத்த வார்த்தை எதையாவது பிழியிறோம்னு வச்சுக்கோங்க. அது பிழியறதுக்கு என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஸ்குவீஸ் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த, ஏதாவது ஒரு இதெல்லாம் புளிச்சோம், எலுமிச்சை பழமெல்லாம் அதுல புளிஞ்சு விடுறோம் அப்படின்னாக்கா ஸ்குவீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரியா? அடுத்தது மாவு சலிப்பம்ல, ஏதாவது கட்டி இல்லாம சலிக்கிறது, அந்த மாதிரி இருக்கு சீவ். சீவ் அப்படின்னாக்கா மாவு சலிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இது ஜஸ்ட் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வேர்ட் நீங்க உங்களுக்கு ஒர்க் பண்ணும் பொழுது, சமைக்கும் பொழுது உங்களுக்கு அட இதுக்கு ஏதோ சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி தோணும். இப்ப வேணா உடனே ஞாபகத்துல இருக்காது. ஒரு தடவை இந்த வீடியோ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க சமைக்கும் பொழுது இதே மாதிரி சொல்லி பாருங்க. கண்டிப்பா ஒரு 3-4 வார்த்தை தான் தெரியும், மீதி வார்த்தை எதுவுமே தெரியாது. அப்படி தெரியலன்னா வாங்க இந்த வீடியோக்கு, இது இன்னொரு தடவை பார்த்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு தடவை தப்பு பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அதை சரி பண்ணிக்கிறதுல தான் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஆமா எனக்கு ஒரு 4 வார்த்தை ஞாபகம் இருக்குன்னா பரவாயில்ல விட்டுருங்க. பட் செகண்ட் டைம் பார்த்துட்டு அதை நல்லா பதிய வச்சுக்கோங்க. தேர்ட் டைம் பாக்குற சான்ஸ் எடுத்துக்காதீங்க. நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சமைக்கும் போது யூஸ் பண்ணி பழகுங்க. அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் இன்னும் ஈஸியா தான் இருக்கும். தேங்க்யூ.